ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எப்போது விண்ணப்பிக்கலாம், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். kmut.tn.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஸ்கீம் பார்த்தா துவங்கி வச்சுருந்தாங்க. அதாவது மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 ரூபாய் வழங்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 20 தவணைக்கான அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி செலுத்துகிறாங்க. இது வரைக்கும் 1,14,00,000 பேர் இந்த ஸ்கீம் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக இது வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாதவங்க, அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டவங்க, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்காங்க, எப்போது அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி நிறைய கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. அந்த வகையில் தமிழக அரசு சார்பில் சட்டப்பேரவையில் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. என்னமான அப்டேட் அப்படின்னா, அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் 1,14,00,000 பேருக்கு வழங்கப்பட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது வருகிற ஜூன் மாதம், அதாவது அடுத்த மாதம் 4ஆம் கட்டமாக மக்களுடன் முரணுக்கான கேம்ப் இருக்க பாருங்க. கேம்ப் மூலமாக அந்த பணி 9,000 இடங்களில் நடைபெறவிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி நடைபெறுகிற போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயம் விரைவில் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு பத்திரிகை செய்தியே அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. அதாவது ஜூன் மாதம் 4 கட்டமாக மக்களோட முரணுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி நீங்கள் விண்ணப்பிச்சு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதேமாரி தான் பார்த்தா நியூஸ் பேப்பர்லையும் அது குறித்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பார்த்தா தெரிவிச்சிருந்தாங்க. ஜூன் 4 கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது 29ஆம் தேதி, இந்த மாதம் மே 29ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி நிறையா பத்திரிகைகள் அதுக்கான அப்டேட் கொடுத்தாங்க. பட் மே 29 அதுமாரி எந்த விதமான யாருமே அப்ளை பண்ண மாரி எந்த செய்தியுமே வரலைங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது என்ன அப்டேட்டாக நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா, உங்களுக்கு கேம்ப், அதாவது மக்களோட முதல்வனுக்கான கேம்ப் ஜூன் மாதம் நடக்குது. அப்படி அது எப்போ நடக்குதுன்னு எக்ஸாக்டாக தெரிய வரல. பட் உங்கள் ஊரில் அந்த கேம்ப் எப்போ நடக்குதோ அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்க. அதிகபட்சமாக ஜூன் மாதம் உங்களுக்கு அந்த கேம்ப் ஏற்படுத்திடுவாங்க. அதாவது 3 கட்டமாக 9,000 இடங்களில் இந்த கேம்ப் நடக்குது. போன வருஷம் இதே கேம்ப் நடந்துச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 4 கிராமங்கள் 5 கிராமம் சேர்ந்து ஒரு இடத்துல உங்களுக்கு கேம்ப் நடத்துவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஊரில் அந்த கேம்ப் எங்கே நடக்குதோ அன்றைக்கி நீங்கள் போயிட்டு இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் கேம்புக்கான தேதி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இவங்க சொல்லியிருக்கிறது ஜூன் மாதம் கேம்ப் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் மாதம் எப்போ வேணாலும் உங்களுக்கான கேம்ப் நடக்கலாம். கண்டிப்பாக கேம்ப் நடக்கிறதுக்கான தேதி எல்லாம் வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் ஜூன் மாதம் உங்களுக்கு கேம்ப் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கேம்பில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எங்கே போய்ட்டு அப்ளை பண்ண முடியாதுங்க. ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கேம்பில் போயிட்டு சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ திரும்ப சொல்கிறேன், கேம்பில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மக்களோட முரணுக்கான கேம்புக்கான தேதிலாம் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு சேரும். ஓகே, இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிட்டு இருக்கும். கேம்ப் நடக்கும்போது அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ என்னமான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை பண்ணுறவங்களுடைய ஆதார் அட்டை, கண்டிப்பாக பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். 21 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் அவங்க ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, இபி பில் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வங்கி பாஸ் புத்தகம், இந்த 4 டாக்குமெண்ட்ஸை கொண்டு போனவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். சில கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணது கொடுத்து ஓப்பன் ஆகும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இதில் ஒரு சில உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இதிலே யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ முதல்ல உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்கள் குடும்ப உறுப்பினர் யாருமே வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈட்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2வது எலிஜிபிலிட்டி. அதேமாரி வந்து பார்த்தா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டு தொழில் வரி எதுவும் செலுத்தாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தா ஒரு எலிஜிபிலிட்டி. அப்புறம் உங்கள் குடும்ப உறுப்பினரில் மத்திய அரசு மாநில அரசு ஊழியராக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சொந்த பயன்பாட்டிற்காக காரு, ஜிபி, டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனம் வச்சிருக்கக்கூடாது. அதேமாரி வந்து பார்த்தா 50 லட்சத்துக்கு மேலே விற்பனையை வந்து செஞ்சுருக்கு ஆனுவல் டர்ன் ஓவர் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா ஓஏபி விதவை வாங்குறவங்க அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கான தளர்வை வந்து நகர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பென்ஷன் அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக வரும்போது இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு மேலே நஞ்சு நிலம் வச்சுருக்கவங்க 10 ஏக்கருக்கு மேலே புஞ்ச நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஒரு மகளிர் உதவித்தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, வெப்சைட் இதுதாங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னா FAQ ஃப்ரீக்வன்சியில் ஆஸ்கிற கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன் வந்து பார்த்தா மெசேஜ் வரல, எதுக்காக உங்களுக்கான அமௌண்ட்டு வரல, அதுக்கான ஆன்சர் என்னையும் அதையும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்பீல் பண்ணுறது இதெல்லாமே ஃப்ரீக்வன்சியில் ஆஸ்கிற கொஷினாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான யாருக்கு தகுதி இல்லை அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் இருக்கணும், 21 வயசுக்கு மேலே இருக்கணும், அவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஒரே குடும்பத்தில் 2 பேர் வந்து பண்ணக்கூடாது. ஒரு ரேஷன் கார்டில் ஒருத்தர் தான் பண்ண முடியும், 2 பேர் வந்து பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி கேட்டது. இது இருந்தவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கேம்ப் நடக்கும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எந்தெந்த ஊரில் எப்பப்போ நடக்குது அதுக்கான இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதேமாரி எங்கே கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோ போடுவோம். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இன்னும் கேம்ப் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கான தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. கேம்புக்கான தேதி வந்ததுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜூன் மாதமே 4 கட்டமாக தமிழகம் முழுவதும் 9000 இடங்களில் 9000 சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னைக்கு நடக்குது, எந்த தேதியில் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி. பட் இது வரைக்கும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு இன்னும் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மும் யாருமே அப்ளை பண்ணலைங்க. அது மட்டும் உறுதி. விரைவில் உங்களுக்கு கேம்ப் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.